Hey guys, இது Crazy Facts தமிழ். இன்னைக்கு உங்களுக்காக ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்களை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போகணும்னா இந்த வீடியோவை பார்த்து கலகலன்னு ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் தானா பறந்து போயிடும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த கேனை கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படிதான் மொல்ல நல்லா தூக்குங்க. அப்படிதான் தூக்கி வச்சுக்கோங்க. டேய் லூசு பையல, ஏன் தொல்லையாண்டா வச்ச? நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை நீங்க வாயில சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க, ஆனா வாயிலே செஞ்சு பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட கொழுக்கட்டை செய்ய ஆச்சு இல்லனா நீங்க இது போல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது குடுப்பான். டேய் சிக்கையடு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? पानी आ गया, गमछा भी खुल गया मेरा। लेंसी ये देखिए गमछा. மச்சான் ரொம்ப நேரமா இது எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, எடுக்கவே முடியல. டேய் அதை கூட எப்படி தெரியுமா எடுக்கணும்? இப்படிதான் எடுக்கணும். இது கூட தெரியாம வேலைக்கு இருந்திருக்க. இதை பாரு, ஈஸியான எடுக்கிறேன். இதே மாதிரி எடுத்து காட்டு பாப்போம். ஓ இதான் மேட்டரா? இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி எடுத்து காட்டுற பாரு தம்பி. இந்த பாக்ஸை கையில எடுத்து வச்சுட்டு எடுத்தா தானே வரும். எடுத்தாச்சு. பாத்தீங்களா, கரெக்டா வந்துருச்சு. Wait a minute. Who are you? பாப்பா, உனக்கு நான் சிக்கன் பார்சல் வாங்கியிருக்கேன். வீட்டுல போய் சாப்பிடலாம். பெரிய பீஸ் கேட்டா சின்ன பீஸா வாங்குற? இப்போ நீ இந்த பெரிய பீஸா வாங்கி தானே ஆகணும். அடி பாவி, உங்க அப்பனை போலவே இருக்கே. இது தின்ட்டியா? அண்ணே, இதுக்கும் சேர்த்து பில்ல போட்டுருங்கண்ணே. 1 2 3. அண்ணே, என்ன பண்றீங்க? கொஞ்சம் நவருங்க, ஏந்திரிங்க. இப்படியே நீங்க தள்ளி விட்டுருந்தீங்க, எந்த காலத்தை தட்டுறது? இப்படி வச்சு இப்படி உருட்டி விட்டா போகுது. யோ இப்பதான் தெரியுது நீ எதனால குண்டா இருக்கன்னு. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1 கிலோ குறைய மாட்ட போல. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? என்ன அது டெலிவரி வந்திருக்கு, வாங்க யாருமே வரல. சரி, நாம இங்கேயே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போவோம். தம்பி பின்னாடி முள்ளு. சாம்பார் ஆப்பு எனக்கு. பல நாள் ஆசைப்பட்ட என்ஃபீல்டு பைக்கை தலைவன் வாங்கிட்டான் போல. அதுக்குன்னு இப்படியா வீட்டுக்குள்ளே ஓட்டுறது? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன சாப்பாடு வச்சிருக்காங்க? அடைச்ச சட்டி மட்டும் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நான் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன், வரட்டா? கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கடான்னா கேக்குறானுங்களா? நம்ம ஊர் டிராபிக்ல ரெட் சிக்னல் போட்டா பொதுமக்கள் ரோட கிராஸ் பண்றதுக்காக போட்டிருக்கிற கோட்டு மேல வரைக்கும் வந்து கார் நிறுத்திப்பானுங்க. ஆனா ஃபாரின்ல யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாராவது கோட்டை தாண்டி நின்னா கல்லை எடுத்து கண்ணாடியை உடைக்கும். ஒரு கல்லை எடுத்து காய்ச்சிப்பா, வணக்கம் வரட்டும், கண்ணாடியை உடைக்கணும் பாரு. என்ன தம்பி முன்னாடி வர, கண்ணாடி உடைக்கணுமா? பாத்துக்கங்க, கல் இருந்தா தான் பயப்படுறானுங்க. அந்த பாயா இருக்கணும்டா. ஐயா, யாராச்சும் தர்மம் பண்ணுங்க ஐயா. 2 கண்ணும் இல்ல, 2 கையும் இல்லைங்க ஐயா. எவ்வளவு போட்டு போறான் பிச்சைக்கார பையன்? வெறும் 10 ரூபாய் போட்டு போறான் பாரு. இதை வச்சு என்ன பண்றது? சரி இருக்கட்டும். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூளைக்காரங்க. ஓர சொட்டு தண்ணி எங்க காலில் படாது. அங்கிள், உங்களுக்கு மூளை மண்டையில மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா இருக்கு போல. பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடுதுன்னு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம தான் அந்த பையன், அந்த பொண்ணு தான் பிரச்சனை. என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகாது போலயே.
அட கன்றாவியே. போறா தம்பி பிரேக். ஐயோ போச்சே. சிறந்த கணவருக்கான அவார்டை இவருக்கு தான் கொடுத்தாகணும். அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு சூப்பர் பீஸ் போகுதே. மழை வர மாதிரி இருக்கு, லைட்டா தூரல் போடுது. சரிப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சூரியன் சுட்டே இருக்குது, இவருக்கு மழை பெய்யுதா, எப்படி எஸ்கேப் பண்ணாம பாருங்க. இவர் பானையை உடைக்கலான்னு பார்த்தா பானை இவர் மண்டையை உடைச்சிருச்சு. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ற ஆபீசரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ணே அவசரமா 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கண்ணே. நானும் யாரும் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? அப்பா துணி கடைக்கு முன்னாடி வண்டியை பார்க் பண்ண குழந்தை ஆக்சிலேட்டர் திருவிடுச்சு. ஐயோ சாரி ப்ரோ, தெரியாம கடைக்குள்ள வண்டியை பார்க் பண்ணிட்டேன். வந்துட்டோம். அப்படியே எங்க 3 பேருக்கும் தீபாவளி பர்ச்சேஸ் ஆகி முடிச்சுட்டு போயிடுறோம். எப்பவுமே அன்ரிசர்வ் கோச்சில் ஏறணும்னா இடமே கிடைக்காது, நின்னுட்டே தான் போகணும். அதுக்குதான் இந்த பொண்ணை யோசிச்சு வரும்போது கையோடவே சேரை கொண்டு வந்துருச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு இப்படி சாஞ்ச நான் ஊந்துருவேன். ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல போற வேனை பார்த்தா பக்குன்னு ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் மடா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா விட்டு கொடுக்காம இருப்பானுங்க. உதாரணத்துக்கு இந்த பையனை பாருங்க, கீழே விழ போறான். அவனை கீழே விழ விடாம அவனோட ஃப்ரெண்டு எப்படி தாங்கி பிடிக்கிறான்னு. ஆனா இதுவே நமக்கு வாட்ச ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு அம்மா தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, ஒரு வேளை இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்களா இல்லையான்னு பாப்போம்ட்டு. பசங்களா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னன்னே தெரியல, வயிறு ரொம்ப வலிக்கிட்டே இருக்கு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல, எனக்கு மயக்கம் வந்துடுச்சு, என்ன காப்பாத்துங்க. எங்க பாருடி அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எப்படி உங்களை எழுப்புறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இப்ப பாரு என்ன பண்றேன்னு. உலகத்திலே ட்ரோனை பார்த்து இந்த பயம் பயந்தாலே இவர் ஒருத்தரா தான் இருப்பாரு. இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? பெரிய பெரிய பாடி பில்டருங்க கூட ஆர்ப்பாட்டம் இல்லாம போயிட்டு வருவாங்க. ஆனா நம்ம ஃப்ரெண்டு 10 நாள் ஜிம்முக்கு போயிட்டு அவன் பண்ற அலப்பறை இருக்கு. இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ காலையில வெயில்ல ஒரு 10 நிமிஷம் நின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அட நம்ம ஆளு போறா. மாலா எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்? ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது கூட இது அவரோட முடி தான் நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன வேணா ஆகும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்காங்களே இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். பசங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா வர மாட்டான், ஆனா அதுவே பொண்ணுங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா ஆளா ஓடி போய் உதவி பண்ணிட்டு வருவான். ஆனா கடைசியில இவரை போலதான் பல்பு வாங்கிட்டு வருவானுங்க. வாங்க நான் கதவு தந்து விடுறேன், நான் இங்க போறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்கார மேலே ஸ்டண்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. காட்டு மிராண்டி பிடிச்சு ஜெயில போடுங்க சரவண.
மூடி இருக்கிற கதவு திறந்துட்டு போனா அது பசங்க, ஆனா அதுவே திறந்து இருக்கிற கதவு திறந்துட்டு போனா அதுதான் பொண்ணுங்க. நல்ல வேலை இப்படிப்பட்ட அறிவாளியெல்லாம் நம்ம ஊர்ல பிறக்கல. கை சுடும்னு கிளவுஸ் போட்ட பைப்ல. மேடம் வெயிட்ட தூக்க முடியல என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் ஒரு வெயிட்டா, நான் ஈஸியா தூக்கிட்டு போவேன். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.